அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் 2 தகவலாக பார்த்துட்டு இருக்கோம். வழக்கமாக நம்ம இந்தியா பாகிஸ்தானோட எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு தான் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்களை வரைபடத்தோடு நம்ம பார்த்துருந்தோம். அங்கே நிறைய நிகழ்வுகளை நம்ம நேரில் பார்த்து கூட வந்தோம். இப்போ நம்ம உங்களுக்கு நேர் திசையில் அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் சீனா, மியான்மார், நேபாளனுடைய எல்லை பகுதியில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி அசாம் ரைஃபிள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய உளவு தகவல்களும் மிக கச்சிதமாக வேலையை முடிச்சிருக்காங்க. சீனானுடைய நரித்தனத்தை முறியடிச்சிருக்காங்க. பங்களாதேஷனுடைய துரோகத்தை முறியடிச்சிருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு அங்கே நிகழ்வுகள் பெரிய அளவுக்கான சம்பவத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ராவும் சரி, இந்திய இராணுவம் சரி, எப்படி அதை முறியடிக்க போகிறாங்க, என்ன செஞ்சுருக்காங்க, இந்த டாப்பிக்கே அப்படி தான். சீனாவுடைய நரித்தனத்தை முறியடித்த இந்திய இராணுவம் ப்ளஸ் ரா மிக சிறப்பான ஒரு சம்பவத்தை நோக்கி நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த தடவை நம்ம சீனா இந்தியாவோட எல்லை பகுதியில் போகிறோம். கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நேற்று மாதிரி கொஞ்சம் பதற்றமெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்க. முடிஞ்சால் டூரிஸ்ட் மாதிரி சுற்றி பார்க்கறது கூட வாங்க, தயாராக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வரைபடத்தோடையும் காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மியான்மரினுடைய எல்லை பகுதியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒரு தீவிரவாத குழுக்கள் ஆயுதங்களோட உள்ள நுழையிறாங்க. பெரிய அளவுக்கு திட்டங்களோட உள்ள நுழையிறாங்க. இந்த திட்டத்தை மிக சிறப்பான முறையில் எதிர்கொண்டு அவங்க 10 பேர்த்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க, அதாவது சுட்டு வீழ்த்துறாங்க. இந்த பதிவை யார் போட்டிருக்காங்கன்னா, ஈஸ்டர்ன் கமாண்டர் ஐஏ இந்தியனுடைய சார்பாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ 10 பேருமே பெரிய அளவுக்கு ஆயுதங்களோட உள்ள ஊடுருவு செஞ்சாங்க. மியான்மருடைய எல்லை பகுதியில் மிக சிறப்பான முறையில் எதிர்கொண்டு சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லிட்டு 14 மே 2025 இப்போ சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு நான் எந்த இடத்துல இது நிகழ்ந்தது அப்படின்னா, வரைபடத்தில் ஒரு டாட் மாதிரி இருக்குது பாருங்கள். மணிப்பூருக்கு கீழே இந்த அளவுக்கான ஊடுருவல் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இந்த ஊடுருவல் எதை மையப்படுத்தி நடந்திருக்கும் அப்படின்னா, மியான்மரையும் பங்களாதேஷையும் நடுவில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்போ மியான்மர் தான் மிகப்பெரிய அளவுக்கு மையமாக வைத்து உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தடுத்த வரைபடங்கள் மூலிமா உங்களுக்கு தெளிவாகவும் தெரியும். ஸோ இந்த ஊடுருவலை நம்ம முறியடிச்சிருக்கிறோம். இந்த ஊடுருவல் முறியடிக்கிறதுக்கு முன்பு இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு தருணம். என்ன காரணம் அப்படின்னா, எப்படி அந்த இடத்துல இல்லீகலாக வேலை செய்கிறாங்க, எப்படி ஊடுருவுறாங்க, சீனாவுடைய நரித்தனம் என்ன, பங்களாதேஷ் செய்த துரோகங்கள் என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு படிப்படியாக புரியணும் அப்படின்னா ஒரு பேசிக் டேர்ம்ஸோட, அதாவது அடிப்படையோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பெரிய அளவுக்கு அடி வாங்கினது யார் அப்படின்னா, சீனா, துருக்கி. பாகிஸ்தானுக்கு உதவ போயிட்டு பெரிய அளவுக்கு அடி, அதாவது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அடி வாங்கினாங்களோ இல்லையோ, பட் துருக்கியும் சீனாவும் அவங்க மீண்டு எழ முடியாத அளவுக்கான அடி வெப்பன்ஸ் சேல்ஸில், ஆயுத சேல்ஸில். சீனானுடைய கட்டமைப்பு, சீனானுடைய பிம்பத்தை நம்மளுடைய ஏடிஎஸ் சிஸ்டம் சொல்லுவோம், அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து முறியடித்திருக்கிறது. ஏன்னா அவங்க ஆரம்ப கட்ட தாக்குதலே லைக் அங்கே காசாவில் நடந்த மாதிரி தான், அதாவது ஹெஸ்புல்லா, ஹமாஸ் மாதிரி தொடர்ந்து ட்ரோன்களை வந்து பெரிய அளவுக்கு அனுப்புனாங்க, ரெஸ்ட் இல்லாமல் அனுப்புனாங்க. ஒவ்வொரு தடவையும் 350-400 ட்ரோன் பக்கம் அனுப்புனாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்தியாவுடைய அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவுக்கு முறியடித்தாங்க. இது பெய்ஜிங்கும் சரி, அதாவது சீனாவும் சரி, துருக்கியும் சரி, பாகிஸ்தானும் இந்த ஒரு நிகழ்வை நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பிளான் கொடுத்து இவங்க கேம் பிளானை சேஞ்ச் பண்ணுவோன்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தோட பிம்பமும் ஐரன் டோம் மட்டும்தான் இருந்திருக்கும், மற்றது மட்டும்தான் இருந்திருக்கும். அவங்க அமெரிக்காவுடைய SIMARS, அப்புறம் தாடு THAAD, அதுதான் அவங்க நினைவுக்குள்ள வந்திருக்கும். இந்தியாவுடைய ஆகாஷ் நினைவுக்கு வரல. ஸோ அதை நினைவுபடுத்திட்டாங்க. இந்தியா தனது அரங்களை ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்திட்டாங்க. இன்னொரு சீனாவுக்கு மிகப்பெரிய அடி என்ன அப்படின்னா, அவங்களுடைய அட்வான்ஸ் சிஸ்டமான HQ-9 சிஸ்டம். இந்த HQ-9 தான் பெரிய அளவுக்கு எங்கேயாவது அவங்க எல்லை பகுதிக்குள்ளே, பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி பதிலுக்கு சுட்டு வீழ்த்தும். ஆனால் ஒன்று கூட சுட்டு வீழ்த்தலை, அடுத்தடுத்து எல்லாமே பயங்கரமான அடி. சரி, இது அவங்க 3 நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பப்பிஷயமாக போயிடுச்சு. இப்போ பங்களாதேஷ் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. என்ன, நாங்கள் இந்தியாவுடன் சமரசமாக பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பெரிய அளவுக்கான முயற்சிகளையும் சமாதான முயற்சியில் மேற்கொள்ள போகிறோன்ட்டு இடைக்கால அரசாங்கமான யூனஸ் அரசாங்கம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. பட் நம்ம பெரிய அளவுக்கு அதை பேச வேண்டியது உதாரணம். ஏன்னா அவர் நம்பிக்கை துரோகி மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கான வேலைகளை செய்கிறார் அப்படின்றது தோலுரிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த யூனஸ் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி. 2004 ஒரு 10 ட்ரக்கு மேலேங்க பெரிய அளவுக்கான ஆயுதங்கள், எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் எடுத்து
பங்களாதேஷ் எல்லையிலிருந்து இந்தியா எல்லைக்குள்ளே ஊடுருவும் போது அப்போ ஷேக் ஹசீனா அரசாங்கம், அதுக்கு முன்னாடி இருந்த அவாமி லீக்னு சொல்லுவாங்க, அவாமி லீக் உள்ளே புகுந்து தடுக்கிறாங்க. தடுத்து அவர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன, நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அடுத்த தகவல். இவர் யார் அப்படின்னா, அந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்ட்டியோட ஹோம் அஃபேர்ஸோட 2ஆம் தலைவர், அசிஸ்டன்ட் தலைவர் இவர். அதாவது செகண்ட் கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. லுப்சான் பாபர்னு சொல்லுவாங்க. இந்த லுப்சான் பாபர் வந்து 2004 ஒரு அமைச்சரவை பொறுப்பில் இருந்துட்டு இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதி திட்டங்களை தீட்டுறாங்க. இந்த சதி திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு முறியடிக்கப்பட்டது. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இந்தியாவுடைய அப்போ இருந்தே மிக சிறப்பாக இருந்தது, உளவு தகவல்கள் கொடுத்து பெரிய அளவுக்கு அதை முறியடிச்சாங்கன்ற மாதிரி தான் அப்பயே அந்த கட்டுரைகள்லாம் நான் பார்க்க முடிஞ்சுது. சரி, அவனுக்கு எப்போ தீர்ப்பு கிடைச்சிது அப்படின்னா 2021 ஆகஸ்ட்டில் தான் தீர்ப்பு கிடைச்சிது. ஃபைனலாக ஹைகோர்ட்லாம் போயிட்டு எப்போ முடிவு பண்ணாங்கன்னா 2024 அக்டோபர் வாக்கில் தான் அவனுக்கு முடிவு பண்ணாங்க. இறுதி தீர்ப்பு ஒரு 10 வருட சிறை தண்டனையும் ஒரு சில தண்டனைகளும் கொடுத்தாங்க. சரி, இந்த யூனஸ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அவனை அந்த பாபர் அப்படின்ற நபரை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்கிறாங்க. யார்? 10 ட்ரக்கு இந்தியாவுக்குள்ள பெரிய சம்பவம் நினச்ச நபர், அங்கே அவாமி லீக்னு சொல்லுவாங்க, அவங்க உள்ள நுழைஞ்சி கைது பண்ணி தீர்ப்பெல்லாம் கொடுத்து சிறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாண்டட் லிஸ்ட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா சார்பாக பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் அவன் வந்து குட் பாய்ஸ், ரொம்ப ரொம்ப குட் பாய்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வெளியே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அடிப்படையில் ஒரு பெரிய சதி திட்டங்களுக்கு அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் 2வது தகவல் கூட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, மொசாத்தோட தகவல் நான் சொல்லும்போது, எங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் அடிக்கடி அங்கே போயிட்டு சந்திச்சுட்டு வராங்க, முகமது யூனஸ் அரசாங்கத்தை சந்திச்சுட்டு வராங்க. மர்ம நபர்கள் தொடர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில நம்ம இந்தியாவால் தேடப்படுகிற தீவிரவாதிகள், அதில் குறிப்பாக ஹமாஸ்னுடைய ஃப்ரண்ட் ரன்னர் கூட அங்கே போயிட்டு சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பில் நம்ம பார்த்தோம். அது வீடியோ கான்ஃபரன்ஸை கூட நம்ம முந்தைய வீடியோ பதிவில் நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம். ஐயா, இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, அவர் இன்னொரு சம்பவமும் செஞ்சுருக்காங்க. அதாவது பங்களாதேஷனுடைய டெரரிஸ்ட் அன்சர் ஹல் பங்களா டீம், அது வந்து அல் கொய்தானுடைய அஃபிலியேட்டட் டீம் வந்து இந்த ஜாஸ்முதீன் ரஹ்மானின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், அங்கே பங்களாதேஷ் அரசாங்கத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கான். அங்கே எல்லை பகுதியில் ராங்பூர் டிவிஷன் சொல்லுவாங்க. இங்கே வட்டம் போட்டு காட்டியிருக்கு பாருங்கள், பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துருக்கு பாருங்கள். இவன் தான் இவன் இந்த ஏரியாவில் ஊடுருவி இருக்கான். அதாவது பங்களாதேஷனுடைய ராங்பூரில் இருக்கும், நம்மளுடைய எல்லை பகுதியில் சிலிகுரு காரிடர்னு சொல்லுவோம், அந்த சிக்கன் நெக்குன்னு சொல்லுவோம். இந்த ஒட்டுமொத்த அந்த காரிடரையும், அதாவது நேபாளையும் பங்களாதேஷையும் இணைக்கக்கூடிய இந்த காரிடருக்குள்ள பெரிய அளவுக்கு சம்பவம் செய்வதற்காக ஊடுருவி இருக்கான். அது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம மறு வைத்த நபர்கள் போயிருக்காங்க, அவங்கன்னு கூட தெரியாமல் அவங்களுடைய செல்ஃபிலாம் எடுத்திருக்கான். இவன் செல்ஃபி எடுத்து நல்ல ஸ்டில்லாக போடுங்க வெற்றி சிம்பிள்லாம் கொடுத்துருக்கான் இவன். சரி, அதில் ஐஎஸ்ஐ யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய உளவு வேலைகள். பாகிஸ்தானுடைய உளவு வேலைகள் இது பெரிய அளவுக்கு அந்த இடத்துல செஞ்சுருக்காங்க. இன்னொரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலுங்க, இவர் யார் அப்படின்னா ஏற்கனவே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் அஸ்மத் மில்டன், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட் லீக் அவாமி லீக்கோட மிக முக்கிய நபர். இவர் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்பு இன்னொரு தகவலும் சொன்னார். ஒரு 37 டெரரிஸ்ட், அதில் வந்து 27 பாகிஸ்தானிஸ், 10 பங்களாதேஷ், ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பெரிய ஆயுதங்களோட இந்தியாவுடைய எல்லை பகுதியில் ஊடுருவுறாங்கன்ட்டு அவர் தனது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா, அவர் வந்து இப்போ வேறு இடத்துல இருக்கிறாரு, அதுலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா ஒரு தகவலை கொடுக்குறாரு. அந்த தகவல் வெளிப்படையாகவே சொல்கிறார், இந்த மாதிரி பங்களாதேஷ் உள்ளுக்குள்ளேயே வேலை செய்கிறாங்கன்ட்டு. இன்னும் பங்களாதேஷ் நம்மளுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் என்ன அப்படின்னா, இப்போ சீனாவோட ஒத்துழைத்து அங்கே பங்களாதேஷனுடைய எல்லை உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய இராணுவ தளவாடமே ஒதுக்குறாங்க. இராணுவ தளவாடங்கள் ஒதுக்கும் பட்சத்தில் நம்ம இந்தியாவுக்குள்ள குறிப்பாக மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் ஈஸியாக அவங்க தாக்கல் நடத்துவதற்கும் மற்ற செயல்களை செய்வதற்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். தொடர்ந்து இந்தியா தனது வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இதை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்ன இன்னொரு ஆங்கிள் அப்படின்னா, நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, அதாவது கார்கோரம் ஹைவேன்னு சொல்லுவாங்க. நான் இன்ன வரைக்கும் பங்களாதேஷ் செய்த சதி திட்டங்களை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நான் சீனானுடைய சதி திட்டங்களுக்கான காரணங்கள் என்ன புரிய வைக்க வேண்டியது நம்ம தருணம். இந்த கார்கோரம் ஹைவே இருக்கு இல்லையா, இந்த ஹைவேவை
ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்கு தேவையான மிக முக்கியமான ஆயுதங்கள் போகக்கூடிய மிக முக்கியமான வழி, அதாவது அவங்களுடைய எக்கனாமிக் காரிடர். இப்போ நடந்த தாக்குதல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு சீனாவும் பாகிஸ்தானையும் அந்த எல்லை பகுதியை முறியடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். என்ன காரணம்? பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தனி நாடுக்கான கோரிக்கை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வெளிப்படையாக இனி இந்தியா ஆதரவு கொடுக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. எம்பசி ஓப்பன் பண்ணுன்றாங்க. நம்ம நேற்று கூட நம்ம பார்த்துருந்தோம். சிஏ எந்த அளவுக்கு பின்புலமாக இருந்தாங்க, ரா எந்த அளவுக்கு பின்புலமாக இருந்தாங்க, இல்லை மொசாத் எந்த அளவுக்கு பின்புலமாக இருந்தாங்க சீனாவுடைய எக்கனாமிக் காரிடரை முறியடிப்பதற்காக. சீனாவுடைய எக்கனாமிக் காரிடர் 62 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 62 பில்லியன். 1 பில்லியன் அப்படின்னா 8500 கோடிங்க. அப்போ 8500 கோடி இன்ட்டு 62 போட்டுக்கோங்க. அது பெரிய பிரச்சனை. சரி, சீனாவுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ அந்த காரிடர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பலுசிஸ்தான் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட கொடுத்த கடனை வாங்க முடியாது. இதை விட பல மடங்கு கடன் கொடுத்துருக்காங்க, பல ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வளமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்குறோங்க. கடன் கொடுத்தாலும் வட்டியும் முதலுமா கரெக்டாக கொடுத்தாதான் நம்ம வளமாக இருக்க முடியும். இல்லை கடன் கொடுத்தாலும் ஒன்றுமே இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு மண்டையை போட்டு போயிட்டாரு, ஏதோ ஒன்று ஏமாற்றிட்டார்னா அவர் மட்டும் போல இங்கே கடன் கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா இதை நம்பி நம்ம அடுத்தடுத்த பிளான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உலக நியதியும் கூட. இப்போ சீனா கடன் கொடுத்துருக்காங்க, இப்போ வசூல் பண்ண முடியல. ஏற்கனவே ஸ்ரீலங்கா கிட்ட கொடுத்த கடனை ரொம்ப வட்டி முதலமாக வாங்கினதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இன்வால்வ் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு ஸ்ரீலங்காவுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் மால்தீவ்ஸ்லையும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடையும் நம்ம சொல்ல முடியும் நம்ம. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா, இப்போ பலுசிஸ்தானை முழுமையாக நம்ம நேற்றிருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இந்தியா தரமாக பண்ணுறதுனால சீனா ஏற்கனவே நம்ம நாட்டுக்குள்ளே உள் சித்து வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மணிப்பூர் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி மணிப்பூர் பெரிய அளவுக்கு சுட்டு வீழ்த்துறாங்க. நீங்கள் உள்ள அரசியலை பார்க்காம வெளிய அரசியலும் உலக அரசியலும் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூரில் நடக்கிற முழுமையான விவகாரங்கள் அனைத்தும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஏழ்மை நிலையும் மக்களுடைய சூழ்நிலையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பெரிய அளவுக்கான ஃபண்டை உள்ளே இறக்கி இருக்கிறது சீனா. அது எல்லை பகுதியிலிருந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. அது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இப்போ கூட அதை பயன்படுத்தி தான் மணிப்பூருக்குள்ளே ஊடுருவதற்கான அடுத்தடுத்த திட்டங்களை நீடிக்கிருக்காங்க. மேபி மத்திய அரசு அதுக்காக தான் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருப்பாங்களோன்னு தோணுது. சரி, நம்ம அதுக்குள்ளே பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம இன்னும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. இந்த மணிப்பூர் விவகாரம் அப்படின்னும் போது நேற்று ஒரு 2 நாட்களாக இன்னொரு சம்பவம் பண்ணாங்க. மணிப்பூரை ஒட்டி பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த அவாமி லீக்கை வந்து யாரு இவங்க ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்களது நேற்று முழுமையாக தடை விதிக்கிறாங்க. இருக்கிற ஒரே ஒரு கட்சி அவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாமே சின்ன சின்ன லீக்ஸ், மீதி எல்லாமே அவங்க யார் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவான நபர்கள், எகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ், இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு தடை விதிக்கிறதுனால இந்தியாவுக்கு அடுத்தடுத்து செக் வைக்கிறாங்க. சரி, இந்த 2 நாடுகள் மட்டும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஆதங்கம், இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த குவாட் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனாங்க. குவாட் கூட்டமைப்புனா இப்போ வரைபடத்தை பார்க்குறீங்களா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான். ஆக்சுவலாக குவாட் கூட்டமைப்பு உருவாக்கும் போது இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மட்டும்தான் உருவாக்கணும். ஏன்னா நம்ம எல்லை பகுதியில், பிராந்திய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு உளவு வேலைகள், இல்லீகல் வேலை, மீதி எதிரிகளோட அச்சுறுத்தல், சீனாவுடைய அச்சுறுத்தல், மீதி எல்லா அச்சுறுத்தலும் முறியடிப்பதற்காக தான் இந்த குவாட் கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. அப்போ அமெரிக்கா உள்ள ஓடி வந்து எந்த ஒரு கூட்டமைப்பு உலகத்தில் உருவாக்குனாலும் நாட்டாம நாங்கள் இல்லாமல் நீங்கள் உருவாக்கக்கூடாது, அது எப்படி நீங்கள் உருவாக்கலான்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் இது என்னடா வம்பா போச்சு, நம்ம ஏதோ அவங்கள விட்டுட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டாங்களே, வாங்க அமெரிக்கான்னு சொன்னோம். பட் அங்கே இன்றைக்கி அவங்கள உள்ள விட்டதன் வேலை என்னென்னா இவங்க 2 நாடுகளும் செயல்படுத்தாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ துருக்கியினுடைய சேட்டலைட்டு, அப்புறம் துருக்கியினுடைய சேட்டலைட் மட்டும் இல்லாமல் சீனாவுடைய சேட்டலைட் 24 மணி நேரமும் பாகிஸ்தானுக்காக செயல்பட்டு நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறத முழுமையான தகவலை அளித்தது. சமீபத்தில் நடந்த பகல்காம் தாக்குதலில் கூட அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்திய மிக முக்கியமான அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஃபோன்லாம் சீனாவுடையது, ஹவாய் நிறுவனத்துக்கு சொந்தமானது. நம்ம தடை செய்யப்பட்ட ஒரு சில ஆப்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்ம சீனா கிட்ட வந்து ஆதாரங்கள் கேட்டிருக்கோம், வேறு ஏதாவது அடுத்தடுத்த எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. கேட்டால் இவங்க நாங்கள் நடுநிலை வந்து உங்களுக்கு விசாரணை அமைக்கிறோன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய துருக்கி ஓடி வந்து உதவி பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய சீனா ஓடி வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் அந்த குவாட் கூட்டமைப்பு ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் நமக்கு உதவி செய்யலை, எதுவுமே இல்லை, ஓடி வந்து தடுக்க தான் பார்த்தாங்கன்ற ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வி இந்த இடத்துல விளைந்திருக்கிறது. ஸோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். நம்ம ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலான்னா,
இந்த ஊடுருவல்கள் நம்ம இப்போதைக்கு 10 பேரை தான் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் குறைஞ்சது ஒரு 30 பேர் பக்கம் இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ளார துரோகம் செய்கின்ற நபர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி நேபாள் பூட்டானுடைய எல்லை பகுதிக்குள்ளாரையும் மியான்மருடைய எல்லை பகுதிக்குள்ளேயும் துரோகம் செய்வதற்கு நிறைய இருக்காங்க. குறிப்பாக நம்ம மியான்மர் எடுத்துட்டோம் அப்படின்னா, மியான்மரில் இருக்கக்கூடிய ஜுண்டா இராணுவம், இந்த ஜுண்டா இராணுவம் முழுக்க முழுக்க அவங்க சீனாவுடைய அடிவருடியவர் கூட. நம்ம பெரிய அளவுக்கான உதவிகள்லாம் செஞ்சோம். ஏன்னா பூகம்பம்னு வரும்போது ஆளாக ஓடி போய் உதவி செஞ்சோம். லைக் துருக்கி மாதிரி தான். அப்பயே நான் என்னுடைய பதிவில் தொடர்ந்து பார்க்குறோன்னு தெரியும். யாரை நம்பலாம் துருக்கி மாதிரி தான். ஜுண்டா இராணுவம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது சீனாவுடைய அடிவருடிகள். அதனால் அவளை இது பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஆனால் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே ஒரு நபர் யாருன்னா, இங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்ற மாதிரி அங்கே அரக்கன் ஆர்மின்னு ஒரு டீம் இருக்குது. அதாவது பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில், பங்களாதேஷ் எல்லை பகுதியில் அரக்கன் ஆர்மி தான் அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்யா மக்களை, அகதிகளை பெரிய அளவுக்கு அடித்து துரத்தி பங்களாதேஷுக்குள்ளே அனுப்பின ஆளுங்க அவங்க தான். இந்த ரோஹிங்யா அகதிகளை பெரிய அளவுக்கு பங்களாதேஷுக்குள்ளே அடித்து துரத்துனாங்க. அப்பயே பங்களாதேஷ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட பெரிய அளவுக்கு ஃபண்டிங் ரிசோர்ஸ் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் நிர்வாகம் வந்த உடனே அவங்களுக்கு ஃபண்டு ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. ஐநாவும் என்ன பண்ணிட்டாங்க, பங்களாதேஷை கை விரிச்சிட்டாங்க. பங்களாதேஷ் ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு ஒரு 100 ரூபாய் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அரசாங்கம் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு 10 ரூபாய் உதவி செஞ்சுட்டு அதில் 90 ரூபாய் ஆட்டையை போட்டாங்க. அவங்க பெரிய ஆளுங்க. ஏன்னா அதில் இந்த மாதிரி ஆட்டையை போட்டு அவங்க நல்லா செழிப்பாக இருந்தாங்க. இப்போ அதையும் முழுமையாக நிறுத்தின உடனே, அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் அவங்க உள்ளுக்குள்ளே போன உடனே பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் என்ன பிரச்சனைனா, அங்கே உணவு இல்லாமல் எத்தனை நாள் அங்கே மக்கள் அமைதியாக இருப்பாங்க. பங்களாதேஷுக்குள்ள நுழைய ஆரம்பித்து பெரிய பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பதற்றம் இருந்தது. அதுக்கெல்லாம் யார் எதிராக அமைந்தது? அரக்கன் ஆர்மி. அரக்கன் ஆர்மி இந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்கன்ற மாதிரி அப்பயே மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் சீனாவும் அவங்களுக்கு மறைமுகமாக உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, சீனாவோட எக்கனாமிக் காரிடர் அங்கே ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு மற்றொரு பதிவில் சொல்கிறேன். நான் இதுக்குள்ளே நான் உங்களுக்கு ரொம்ப மூளைக்குள்ளே டம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வெடிச்சு சிதையோடே என்னை ஆளை கவுத்துட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருவீங்க. நம்ம இந்த பதிவுக்குள்ளே வந்துடலாம். நம்ம பங்களாதேஷையும் தாண்டி மியான்மர், பூட்டான், நேபாள் இதையெல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய மிக சிறப்பான வேலை. சரி, நம்ம அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் என்ன செய்ய போகும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு என்னவா இருக்குன்னா, முதல்ல நம்ம ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்னா மொழிகள் அடிப்படையில், மற்ற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒற்றுமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் கூட. ஏன்னா சீனா பார்த்துட்டு இருப்பாங்க, யாரெல்லாம் இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிராக மொழிகள் அடிப்படையில் மற்ற அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ ஏதாவது ஒரு வகையில் ஃபண்டிங் கொடுத்து அவங்கள பெரிய அளவுக்கு வளர்த்தணும்னு நினைப்பாங்க. ஒன்று. இரண்டாவது என்னென்னா நேபாள். நேபாளை பொறுத்த வரைக்கும் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் அவங்க பங்களாதேஷில் தொடங்கியிருக்காங்க. இந்த 7 சிஸ்டர் ஆப்ரேஷன் அப்படின்னா இந்தியாவை 7 கூறுகளாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க எக்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில தீவிரவாத குரூப்ஸ் எல்லாம் சபதம் எடுத்தாங்க. வெற்றி மாபெரும் வெற்றினாங்க. அதனால் நேபாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% வந்து அவங்க சீனாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பட் 75% நம்மளுக்கு ஆதரவு தான். பெரும்பாலும் ப்ரோ இண்டியன்ஸ். ஆனால் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை நம்மளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை இனி உளவு வேலைகள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தகவல்கள், சீனாவுடைய நடவடிக்கைகள் அடுத்தடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட. பங்களாதேஷ்லேயும் அதே மாதிரியான சூழ்நிலை. பூட்டானில் குறிப்பாக சிக்கிம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேசில் போன்ற மக்கள் புத்திசம் பெரிய அளவுக்கு இருக்காங்க. ஸோ அந்த புத்திசம் மக்களுக்கு நம்ம பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மக்களை வளர்த்தி அவங்க மூலயமா நம்ம பெரிய அளவுக்கு அங்கே சாதிக்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இங்கே எல்லாத்தையும் லார்ட் புத்தா அவனுடைய அமைதியும் அவங்களுடைய வலிமைகளையும் அங்கே பறைசாற்ற வேண்டியது. அதற்கு பின்புலமாக இந்தியா இருப்பதும் மேபி இதுக்கப்புறம் இந்தியா போத் கயா, லும்பினி எல்லாமே ஒரு ஹியூமன் செயினை கிரியேட் பண்ணி நம்மளுக்கும் அவங்களுக்கும் உணர்வு ரீதியான, அதாவது ஒரு கனெக்டிங் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நோக்கி இந்தியா இனி நகர வேண்டியது காலத்தின் கட்டாயம். சீனாவுடைய நரித்தனத்தை முடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் இப்போ கூட இமாச்சல் பிரதேச பேரை மாற்றிருக்காங்க. எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கான மீண்டும் இராணுவ குவியல்களை ஆரம்பித்திருக்கிறாங்க. அவங்களால அந்த தோல்வியை சகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல. யார் பாகிஸ்தான் அடித்த அடியில் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சீனாவுக்கு. ஆனால் இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம சீனா கிட்ட பொருளாதார தடை விதிச்சா என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்மளால் சீனாவை ஹேண்டில் பண்ண முடியாது. நமக்கும் சீனாவுக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள், ஏற்றுமதி இறக்குமதி. நம்ம சீனாவுடைய ப்ராடக்டை நம்ம இப்போ கேன்சல் பண்ண முடியாது, ஒரு 40 வருஷம் கழிச்சு தான் பண்ண முடியும், இல்லை ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் பண்ண முடியும். அதை நோக்கிய பயணம். ஆனால் சரி, இவ்வளோ பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம படுக்க ஆரம்பிச்சிருவோம். அதை மற்ற நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. வேறு வழி தெரியாது. இந்த இடத்துல எல்லா ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுகிற நம்ம இந்த இடத்துல பொருளாதார ரீதியாக அவங்கள அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 30-40 வருஷமாவது ஆகிடும்.
அது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். தடைகளையும் அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவால் இந்த இடத்துல எடுக்கலாம். ஒரு சில தடைகள் எடுக்கலாம். முழுமையாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளும் மாட்டிப்போம். சரி, ஓகே, இந்த தகவலை முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக இந்த வீடியோவோட கன்க்ளூட், ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்தக்கூடிய ஒரு பதிவு ஒன்று. இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நெகட்டிவாக எடுத்துக்கிறவங்க நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. மே 14, 2005 ஈராக்கில் அமெரிக்க படைகள் இப்போ இருக்கக்கூடிய ஜுலானி, யார், ஈராக்குடைய அதிபர், அல் சஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பலவித சிறை தண்டனைகள்லாம் அனுபவிச்சு ட்ரெயினை பண்ணி அவரை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அனுப்புன நபர் இன்றைக்கி ஒரு நாட்டோட அதிபராகவே மாறி இருக்கிறார். இதே மே 14, 2025 எந்த அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட ஜுலானி அல் சஹாரா அவர்கள் அதே அமெரிக்கா கிட்ட கையை கொடுத்து பொருளாதார தடைகளை நீக்கி மீண்டும் இந்த அரசாங்கத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஸோ இதன் மூலிமா என்ன தெரியுது, சிறையில் இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, நம்ம தீவிரவாதி என்று உதாசீனப்படுத்துகிற நபர் கூட ஒரு நாட்டோட அதிபராகி விடுவார் என்று வாழ்க்கையில் மிக சிறந்த உதாரணம். அதனால் வாழ்க்கையில் எதையும் இழந்துட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நமக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. நாளைக்கு நீங்கள் கூட இந்தியாவுடைய பிரதமராக மாறலாம். அதற்கான காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீங்கள் பிரதமரானாலும் நான் இந்தியாவை பற்றி புகழ்ந்து தான் பேசுவேன். என்றைக்கும் உங்கள் கட்சின்றது வேறு, இந்தியான்றது வேறு. அதனால் அதெல்லாம் பற்றியில் எதையும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.